ஒரிஜினல் மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய 3 பொருள வச்சு ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரசகுல்லானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப சுலபமான முறையில இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்க இந்த ரசகுல்லாவை செஞ்சீங்க அப்படின்னா, வாரந்தோறும் டெய்லி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். முக்கியமா நம்ம இது செய்றதுக்காக பால் பவுடர் நான் எடுத்து வச்சிருக்கேன். ரூ. 10 பாக்கெட் பால் பவுடரில் நான் 3 பாக்கெட் வாங்கி எடுத்திருக்கேன். அதை தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பால் பவுடர் இருந்துச்சோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 கப் அளவுக்கு சுகர், அதாவது எந்த கப்பில் எடுக்கிறோமோ மாவு அதே கப்பில் 2 கப் அளவு சுகர் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சுகர், 2 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரை கப் அளவு நெய் சேர்த்துட்டு வாசம் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் அரை கப் அளவு சேர்த்துட்டு 1 கப்பாக சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி முற்றிலுமே நெய்யிலேயே செய்ய போகிறேன். இப்போது 1 கப் அளவு கடலை மாவு எடுத்தோம். அந்த கடலை மாவை வந்து நல்லா இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவு வறுக்கும்போது ஒரு வாசம் வரும். அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம மில்க் பவுடர் ஆல்ரெடி சேர்த்துருந்தோம். அதே பவுலில் வந்து இப்போ இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுக்கலை அப்படின்னா குருணையாக இருக்கும். நம்ம சேர்த்து விடும்போது வந்து கரெக்டாகவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்து சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த நெய்யை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக நமக்கு உருகி வந்தால் போதும். உருகி வந்தால் தான் அது நல்லா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு இந்தளவுக்கு தெளிஞ்சால் போதும். இப்போது இதிலேருந்து நான் அரை கப் அளவு நெய்யை மட்டும் சேர்த்துட்டு இன்னொரு அரை கப்பு நெய்யை அதே கப்பில் நான் வந்து ஊற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மில்க் பவுடரும் கடலை மாவும் வந்து நல்லா கலந்து நமக்கு இந்த அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விடணும். ஈஸியாகவே நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நெய் சூடு பண்ண அதே பாத்திரத்தில் 2 கப் அளவு சுகர் எடுத்தோம். அதையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது சரியான அளவாக இருக்கும். எந்த கப்பில் சுகர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நல்லா ஹையிலேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும். ரொம்ப வந்து நீங்கள் பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. இந்தளவுக்கு லைட்டாக இழுப்பட்டால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கலவையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விடும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா கலர் சுத்தமாக மாறி போயிடும். அதோட பக்குவமும் தவறி போயிடும். எந்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹையில் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இல்லைனா சின்ன அடுப்பில் கூட நீங்கள் தூக்கி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். நெய் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு கலர் மாறி லைட்டாக கலர் வித்தியாசமாக இந்த கலருக்கு வரும். இப்படி வரும்போது நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைகள்லாம் மைசூர் பாக் செய்யும்போது 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப் அளவு நெய் சேர்த்துக்குவாங்க. ஆனால் நம்ம செய்யும்போது இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப் அளவு நெய் சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஆனால் அது தேவைப்படாதே. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தான் சூப்பராக இருக்கும். இப்போது நெய் தடவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன். அதில் நல்லா நம்ம இதை ஊற்றி விட்டுட்டு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இதை இன்னொரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு. அதை இன்னொரு தட்டுக்கு நான் மாற்றிடுறேன். அந்த பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி வச்சுருந்ததுனால நமக்கு சீக்கிரமாகவே விழுந்துருச்சு. அவ்வளவுதாங்க. சுலபமான முறையில் கடையில் இருக்கக்கூடிய அதே மைசூர் பாக் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த பக்குவத்தை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கை வலிக்காமல் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்காக 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து நல்லா ஊற்றிட்டு அதை கொதிக்க விட்டுறலாம். பால் ஊற்றுனதுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. நல்லா வந்து கொஞ்சம் வற்றி வரட்டும். இந்தளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு.
அந்த பாலோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் கொதித்த உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரசகுல்லாவில் அந்த பால் வாசம் அடிச்சிட்டு இருக்கும். ஸோ பால் வாசமெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்காக நீங்கள் லெமன் ஊற்றுறதுனா இந்த 1 லிட்டர் பாலுக்கு பாதி லெமன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வினிகர் சேர்த்துக்கிட்டேன். ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம லெமனை ஊற்றும்போது என்னாகும்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும். ஸோ அதனால நான் வினிகர் ஊற்றிக்கிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு பாதி லெமன், பெரிய லெமனை வந்து பாதி லெமன் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு நான் ஆன்லேயே தான் வச்சுருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு நல்லா லைட்டாக இந்த மாதிரி எல்லோ கலருக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூடவே 2 பிஞ்சளவு நான் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா நமக்கு பன்னீர் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி விட்டுருங்க. முக்கியமாக ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி எல்லாமே இறங்கிரும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா அழுத்தி வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கையில். இப்போ வந்து இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா இருக்கிற தண்ணியும் சீக்கிரமாகவே நமக்கு வடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும். இப்போ இந்த தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டு வெறும் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து மறுபடியும் ஸ்டீல் வடிகட்டிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சுட்டு இதை அப்படியே நான் எடுத்துடுறேன். நான் உடனே செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இதை வந்து கைகளை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக கெட்டியாக இருக்குதுன்னு. கொஞ்சம் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து கையில் வச்சு நிறைய பேர் பிசைஞ்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கை வலிக்கும். சில பேர் இது கூட மைதா மாவு சேர்த்துக்குவாங்க. அது எல்லாமே இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் வேலை தான். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. 4-5 பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே நைஸாக நமக்கு வந்து கிடச்சிரும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதை உருட்டி எடுக்கிறதுக்கு அவ்வளோ மாவு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்காது. உருட்டும் போது அப்படியே சைனிங்காக வரும். எவ்வளோ தான் நம்ம கையில் வச்சு பிசைஞ்சாலும் நமக்கு அந்த சைனிங் வந்து வராது. அதுவே வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கையில் அழுத்தி பிசையணும். உடனே நம்ம ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிக்சியில் அரைக்கும்போது நமக்கு ஒரு 4-5 பல்ஸ் விட்டாலே போதும், நல்லா நைஸாக வந்துடும். அதுவும் இல்லாமல் நல்லா சைனிங்காக வரும். கை வலிக்காது நமக்கு. இப்போ வந்து குட்டி பீசஸாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்பவும் பொடிசாலாம் பண்ணலை. ஒரு 17-18 வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கையில் பிசையும் போது இந்த அளவுக்கு வந்து சைனிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சியில் அடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைனிங்காக இருக்கும். சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து அகலமான பாத்திரத்தில் தான் செய்யணும். ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். மறுபடியும் நான் வந்து இதை அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம போடக்கூடிய ரசகுல்லா வந்து நல்லா வந்து ஸ்வீட் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கலரும் வந்துருச்சு குங்குமப்பூலேருந்து. இப்போ இது கூட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. பயப்படவே வேண்டாம். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக இருக்கும் தனியாக. அதே நேரத்தில் பிரிஞ்சும் போகாது. இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக நமக்கு வெந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஊறணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1லேருந்து 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் வச்சாலுமே அது நல்லா ஊறி நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப இலகுவான முறையில் செய்யக்கூடிய இந்த ரசகுல்லாவை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இதுபோல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.